Hi friends, welcome back to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்ட் 2 வீடியோ போறேன்னு சொல்லியிருந்தேன். பார்ட் 1 வந்து நம்ம டேம் வீடியோ போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். இப்போ வந்து இந்த ஆறு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அந்த போர்டு தெரியுது பாருங்க. குப்பம் ரோடு 27 கிலோமீட்டர் அந்த வந்து கட்டிங்ல கரெக்ட்டா அந்த ஆறு போகுது. அந்த ஆறும் ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ஏரிய பார்க்கறதுக்காக போறோம். அப்படியே எங்க கூடவே வாங்க. நம்ம அந்த ஏரிய பார்க்க போலாம். பாருங்க நம்ம அந்த ஏரிக்கிட்ட வந்துட்டோம். ஏரியில ஃபுல்லா ஏரி ரொம்பி வந்து கோடி போயிட்டுருக்கு. இப்போ நாங்க வந்து ஆக்சுவலா ஏன் இந்த ஏரிக்கிட்ட வந்தோம்னா, இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ரெசிபி விலாக் ஏதாவது போடுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம். ஆக்சுவலா இந்த ஏரியில தண்ணி கம்மியா இருக்கும்போது வந்து, அந்த ஆறு வந்து தண்ணி ஏரியில கலக்கிற சீனு அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு பை லக் வந்து ஏரி ரொம்பி கோடியே போயிட்டுருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க காரே வந்து ரோட்ல வரும்போது ஃபுல்லா தண்ணி தான் இருந்தது. பாருங்க இப்போ ஃபுல்லா அரிச்சிட்டு போயிருக்கு பாருங்க ரோடெல்லாம். அப்படியே இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. பாருங்க இந்த ஏரி வந்து நல்லா அந்த மலைக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற மாரி இருக்கும். இந்த லொக்கேஷன் வந்து இந்த ஃபோன்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா டைம் கிடைச்சா இந்த இடத்துல வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இப்ப இந்த ஏரிய பார்த்துட்டு நம்ம மேல வந்து என்ன இருக்குன்னு நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். அங்க என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் அப்படியே இந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏரியிலேருந்து நம்ம அப்படியே நம்ம அதே ரோட்ல மேல வந்து குப்பம் ரோடு நம்ம கன்டின்யூ பண்ணி வரும்போது, சைடு வியூஸ் பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த இது வந்து காடு தான். ஆக்சுவலி வந்து அடர்ந்த காடு கிடையாது. நல்லா வந்து கேப் விட்டு அங்கங்க மரம் இருக்கிறதுனால, ரொம்ப ஃபோட்டோ ஷூட்க்கெல்லாம் இந்த இடம் சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்ல. நான் வந்து 2, 3 இடத்துல வீடியோ எடுத்தது வந்து எனக்கு டெலீட் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால என்னால காமிக்க முடியல. அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க வர வழி எல்லாமே. இப்ப பாருங்க வர வழியில வந்து ஒரு ஆறு ஒண்ணு இருந்தது. ஆத்துல வந்து தண்ணி நெறைய போயிருக்கும்போது கண்டிப்பா நீங்க இறங்காதீங்க. சேஃப் கிடையாது. இந்த ஆத்துல தண்ணி கம்மியா போயிட்டு இருந்ததுனால, நாங்க வந்து இறங்கி கொஞ்ச நேரம் இங்க என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க இந்த இடம். கொஞ்ச நேரம் இல்ல நெறைய நேரமே நாங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முக்கியமா நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுங்க. நம்ம குழந்தைங்கள கூட்டிட்டு போம்போது, தண்ணி நெறையா போம்போது இறங்காதீங்க. அங்கங்க மண் அரிப்பு வந்து அங்கங்க இருந்தது. அதனால சேஃப்டி கிடையாது. அதனால கொஞ்சம் பார்த்து உஷாரா போய்க்கலாம். இப்ப வந்து நீங்க அப்படியே அந்த லொகேஷன பார்த்துட்டு வாங்க.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் டீப்பா நல்லா வேணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னொரு நாள் ஃபுல் விளாக நான் போடுறேன் நான் இந்த இடத்துல. இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.